வணக்கங்க. இன்றைக்கி தூதுவளை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. தூதுவளை ஒரு நல்ல சிறந்த மூலிகைங்க. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த செடி வளர்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவே வளர்க்கலாங்க. இந்த நாற்று இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டு வாங்கி வச்சுக்கலாங்க. இல்லைன்னா நர்சரியிலும் கூட கிடைக்குங்க. வாங்கி நம்ம வீட்டில் ஈஸியாகவே வளர்த்துக்கலாம். இது நம்ம குழந்தைங்க இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே சளி தொந்தரவு அடிக்கடி பிடிக்கிறவங்களுக்கு இந்த மருந்து சிறந்த மருந்துங்க. நெஞ்சு சளி உடம்புல தங்காது. இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இதில் நிறையா முள்ளாக இருக்கிறதுனால கையில் எல்லாம் உடச்செடுக்க முடியாதுங்க. அதனால் ஒரு கத்திரிக்கோலில் கட் பண்ணியே எடுத்துக்கலாங்க. இந்த செடியை எப்போவுமே கட் பண்ணி தான் வளர்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா அடர்த்தியாக வளருங்க. இப்போ இதை நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த இலையை கையிலையெல்லாம் கிள்ள முடியாதுங்க. பூரா முள்ளாகவே இருக்கும். இலையில குச்சியில் எல்லாமே முள்ளாகவே இருக்கிறதுனால நம்ம கத்திரிக்கோல்லையே ஒரு இலையாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ இலை இருந்தாலும் இந்த அளவு இருந்தால் போதுங்க. நம்ம ஒரு நேரம் ரசம் வைக்கிறதுக்கு இந்த அளவு இருந்தால் போதும். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. வாங்க இப்போ அந்த ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி முதல்ல இந்த தலையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஒரு கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். நம்ம ரசம் சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்குங்க. இந்த அளவுக்கு வதக்கி எடுத்து ஒரு தனியாக எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுட்டு அதே எண்ணெயிலேயே நம்ம நார்மலாக நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு மிளகு, மல்லி, சீரகம் இதெல்லாம் நம்ம ரசத்துக்கு எவ்வளோ போடுமோ அதே அளவு இது ஒரு ஸ்பூன் அளவு வருங்க. நான் கையிலையே எடுத்து போட்டு பழக்கமானதுனால அதே அளவு எடுத்து போட்டுக்கிறேன். ஒரு காரத்துக்கு தேவையான அளவு ஒரு 3 வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்குறேங்க. இதெல்லாம் போட்டு வதக்கி வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து இந்த தலை, இந்த சீரக, மிளகு எல்லாத்தையும் போட்டுட்டு பூண்டு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாங்க. பூண்டு அப்படியே பச்சையாகவே போட்டு அரைச்சிக்கலாம். அதை திருப்பி நம்ம தாளிக்கும் போது வதக்கலாங்க. போட்டு நல்லா நைஸாக அரைச்சி இந்த அளவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. திரும்பவும் நம்ம அதே வடைச்சட்டிலேயே மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாங்க. நம்ம மிளகா அரைக்கிறதுலேயே போட்டுக்கிறனால தனியாக மிளகா போட வேண்டியது இல்லைங்க. இப்போது நம்ம இது கடுகு, கருவேப்பிலை வெடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சி வச்சுருந்த இந்த விழுதை நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க. மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லா சூடாகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வாசனையாகவும் இருக்கும், கசப்பு தன்மையும் இல்லாமல் இருக்குங்க. இந்த அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது நாம் ரசத்துக்கு எப்போவுமே நார்மலாக எப்படி கரைச்சி வைப்போமோ புளி, தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்ந்து இதில் நான் கலந்து வச்சுருக்கிறேன். நமக்கு ரசத்துக்கு எந்தளவு தேவையோ அந்தளவு கலந்து வச்சுருக்கிறேங்க. இப்போது இதை எடுத்து நம்ம இதோட ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு நம்ம நல்லா நுரக்கட்டி வர வரைக்கும் அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா நுரக்கட்டி வர்ற அளவுக்கு காய வைக்கணுங்க. நம்மளுக்கு சளி பிடிச்சா சளியை எல்லாம் நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றிடுங்க. அதுக்கு இந்த ரசம் ரொம்பவே நல்லது. இதை நம்ம சாப்பாட்லேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம், சூப்பாகவும் குடிக்கலாங்க. இந்தளவுக்கு நுர கட்டி ஒரு கொதிக்க வரைக்கும் விட்டுட்டு எடுத்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.